Dear students, discuss about unit 16 plant and animal hormones. So last video anterior lobe or adenohypophysis secretion ஆகக்கூடிய different type of hormones பற்றி பார்த்தோம். அதில் first hormone growth hormone பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். GH it means growth hormone promote development and enlargement of all tissue of the body. சரியா? ஸோ அதில் பாருங்கள், all tissue of the body, it stimulates the growth of muscles, cartilage and long bones. So it controls the cell metabolism. Tissue உடைய enlargement, tissue உடைய வளர்ச்சிக்கும் மசில்ஸுடைய வளர்ச்சி, மசில்ஸுடைய என்லார்ஜ்மெண்ட்டுக்கும், கேட்டிலாக் அப்படின்னு சொன்னால் குருத்தெலும்புடைய வளர்ச்சிக்கும், அண்டு லாங் போனுடைய வளர்ச்சிக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த இம்ப்ராப்பர் செக்ரேஷன் ஆஃப் திஸ் ஹார்மோன் லீட் டு ஃபாலோயிங் கண்டிஷன். இம்ப்ராப்பர்னா என்ன சார் அப்படின்னா, இந்த க்ரோத் ஹார்மோன் கம்மியாக சுரந்தாலோ ஆர் க்ரோத் ஹார்மோன் அதிகமாக செக்ரேஷன் ஆனாலும் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்ம பேஸ் பண்ண இருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்பிசம் அப்படின்னு சொன்னால் குள்ளத்தன்மை. இட் வாஸ் காஸ்டு பை டிக்ரீஸ்டு செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் சில்ட்ரன். குழந்தை பருவத்தில் இந்த க்ரோத் ஹார்மோன் கம்மியாக செக்ரேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆர் ஸ்டடன்ட் க்ரோத், டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் அண்டு மென்டல் டிஸ்எபிலிட்டி. இந்த க்ரோத் ஹார்மோன் குழந்தை பருவத்தில் கம்மியான அளவு சுரக்கிறதுனால குள்ளமாக இருப்பாங்க. டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன், அதாவது எலும்புகள் உருவாக்கம் தடைபடும். அண்டு மென்டல் டிஸ்எபிலிட்டி, மன வளர்ச்சி குன்றியவர்களாக அந்த குழந்தைகள் காணப்படுவர். ஹைக்னட்டிசம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அசுரத்தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள், ஓவர் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் லீட் டு ஹைக்னட்டிசம் இன் சில்ட்ரன். நம்ம கம்மியாக சுரந்தா டார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை பருவத்தில். அதுவே சில்ட்ரனுக்கு அதிகமாக செக்ரேஷன் ஆச்சு அப்படின்னா கைக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஓவர் க்ரோத் ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூ அண்டு ஆர்கன். அப்போ ஓவர் க்ரோத் ஆகிடும் எது டிஷ்யூ அண்டு ஆர்கன். இண்டிவிஜுவல் அட்டைன் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் ஹைட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நார்மல் அப்படின்னா நார்மல் வளர்ச்சி, அப்நார்மல்னு சொன்னால் மிகை வளர்ச்சி, அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிடும். அவங்க உடம்புல ப்ரெசெண்டாக இருக்கக்கூடிய டிஷ்யூ ஆகட்டும், ஆர்கன் ஆகட்டும், ஸோ எல்லாமே அப்நார்மலாக இருக்கும். அடுத்து அக்ரோமெகாலி, எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் அடல்ட் அப்படின்னு சொன்னால் வயது வந்தவர்கள். மே லீட் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட்டு, ஃபேஸு, ஹேண்டு, ஃபீட். தலை பருத்து காணப்படும், முகம் கொஞ்சம் பருத்து காணப்படும், கை, கால், பாதம் அனைத்தும் எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும், வளர்ச்சி மிகை வளர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் தான் அக்ரோமெகாலி. அப்போ சில்ட்ரனுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீஸ், டார்பிசம், கைக்னட்டிசம், அண்ட் அடல்ட்டுக்கு அக்ரோமெகாலி. இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் செக்ரேஷன் ஆஃப் ஜிஹெச் growth hormone. And next, thyroid stimulating hormone TSH. TSH control the growth of thyroid gland, coordinate and activities of and hormone secretion. So இந்த thyroid gland என்ன பண்ணும் அப்படின்னா coordinate and activity and hormone secretion. இந்த thyroid stimulating hormone தான் டிஎஸ்ஹெச்சை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது தைராய்டு கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த டிஎஸ்ஹெச். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கிளாண்டை கோஆர்டினேட் பண்ணும், ஒருங்கிணைக்கும் அதனுடைய ஆக்டிவிட்டியை. அண்ட் சி, அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ACTH. The ACTH stimulate
அட்ரினல் கார்டெக்ஸ் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட். இப்போ அட்ரினல் கிளாண்டில் தான் அட்ரினல் கார்டெக்ஸ் அதனுடைய வெளிப்பகுதி அவுட்டர் ரீஜியனை தான் நம்ம அட்ரினல் கிளாண்டோடைய அவுட்டர் ரீஜியனை அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் இன் த அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸில் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது புரோட்டீன் உருவாக்கம் அந்த சிறுநீரகத்தினுடைய வெளிப்பகுதியில் அவுட்டர் ரீஜியனில் தான் அட்ரினல் கார்டெக்ஸில் தான் அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகும். அதை என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சஸ் அதிகப்படுத்தும். அடுத்து கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் GTH. The gonadotrophic hormones are follicle stimulating hormone and luteinizing hormone. அப்போ gonadotrophic hormone அப்படின்னாலே follicle stimulating and luteinizing, which are essential for normal development of gonads. Gonads contain testes and ovaries. ஸோ இதனுடைய வளர்ச்சிக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்படின்னா அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இன் மேல் த ஸ்டிமுலேட் த ஜெர்மினல் எபித்தீலியம் ஆஃப் டெஸ்டஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆண்களில் ஜெர்மனியல் எபித்தீலியத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், அதிகப்படுத்தி டெஸ்டஸ் ஃபார்மேஷன் மீன்ஸ் ஆண்களில் விந்தன் உருவாக்கத்தை அதிகப்படுத்தும். அதுவே ஃபீமேலாக இருந்தால் இனிஷியேட் த க்ரோத் ஆஃப் ஓவரியன் ஃபாலிக்கல் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் என் ஓவரி. ஸோ அதே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரியோடைய டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். லியூட்டினைசிங் ஹார்மோன் இன் மேல், it promotes the Leydig cell of the testes, secrete male sex hormone testosterone. ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன், அதான் அந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற மேல் செக்ஸ் ஹார்மோன் லேடிக் செல்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணும், அதிகப்படுத்தும். அதே ஃபீமேலாக இருந்தால் இட் காசஸ் ஓவலேஷன் அப்படின்னு சொன்னால் ரெப்சர் ஆஃப் மெச்சூர் கிராஃபியன் பாலிக்கல். பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் முதிர்ச்சி அடைந்த பிறகு கிராஃபின் பாலிக்கல்லேருந்து அண்டம் விடுபடும். ஸோ அதுதான் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியத்துடைய வளர்ச்சியில் இது பங்கெடுக்கும். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். இப்போ மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் அண்டு ப்ரொஜெஸ்டிரோனை அதனுடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். அண்டு நெக்ஸ்ட்டு ப்ரோலாக்டின் PRL இஸ் ஆல்சோ கால்டு லாக்டோஜெனிக் ஹார்மோன். எக்ஸாம்பிள் ஃபார் லாக்டோஜெனிக் ஹார்மோன் PRL. This hormone initiates development of mammary gland during the pregnancy and stimulate the production of milk after childbirth. During pregnancy, அதாவது அந்த குழந்தை பேறு காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்மோன்ஸை, எந்த ஹார்மோன்ஸு மேமரி கிளாண்டை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணும் அந்த குழந்தை பேறு காலத்தில், அதாவது கன்சீவாக இருக்கும்போது. ஆஃப்டர் த சைல்டு பர்த்து, குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணோம், பாலனுடைய சுரப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். அண்டு நெக்ஸ்ட்டு ஹார்மோன் செக்ரெட்டட் பை த போஸ்டீரியர் லோப். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஆன்டீரியர் லோப்பு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிட்யூட்டரி கிளாண்டோடைய போஸ்டீரியர் லோப்பு. நியூரோ ஹைப்போபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி. ரெண்டு ஹார்மோன் தான் நியூரோ ஹைப்போபைசிஸில் செக்ரேஷன் ஆகும். வாசோப்ரெசின் ஆர் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், செகண்ட் ஒன் ஆக்சிடாசின். ஃபஸ்ட்டு வாசோப்ரெசின் ஆர் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH. இன் கிட்னி டியூப்லெஸ் இட் இன்க்ரீஸ் த reabsorption of water. It reduces the loss of water through the urine and hence the name anti-diuretic hormone. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்னியில்
கிட்னிலேருந்து யூரின் வந்து பார்த்திங்கன்னா யூரித்ரா வழியாக ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போதில் அதில் சம் மெட்டல்ஸ் சம் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். அந்த அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரீஅப்சார்ப் பண்ணிடும். அப்போ ரீஅப்சார்ப் பண்ணும்போது வாட்டருடைய லாஸ் வந்து கம்மியாகும். The deficiency of ADH reduce reabsorption of water and causes increase urine output. So, suppose வந்து ரீஅப்சார்ப் பண்ணுறதுனால ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இட் காஸ் இன்க்ரீஸ் யூரின். யூரினுடைய அளவு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆகும். யூரின் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அடிக்கடி வந்து யூரின் வந்துகிட்டே இருப்போம். அடிக்கடி யூரின் போயிட்டே இருந்தால் அதுக்கு பேர் பாலி யூரியா. This deficiency disorder is called diabetes insipidus. ஸோ இந்த டிசீஸுக்கு பேர் டயபிட்டிஸ் இன்சிபிடிஸ், அடிக்கடி சிறுநீர் கழித்தல். அண்டு ஆக்சிடாசின், it help in the